இந்த உலகத்துல நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்காக கண்களை மூடும் அந்த தருணத்துல உண்மையிலேயே நாம எங்கே செல்கிறோம் என்று நாம் யாராவது யோசித்திருக்கிறோமா? உடல் இங்கேதான் இருக்கிறது, ஆனால் மனம் மெதுவாக ஒரு வேறு உலகத்திற்குள்ள பயணம் ஆரம்பிக்கிறது. அந்த உலகம் கனவுகளின் உலகமா, அல்லது நினைவுகளின் உலகமா, அல்லது நாம் மறந்துவிட்ட ஒரு மர்ம உலகமா? இந்த கதை அந்த மர்ம உலகத்தை பற்றியது. இந்த கதை ஒரு அரசனை பற்றியதல்ல, ஒரு வீரனை பற்றியதல்ல, ஒரு யுத்தத்தை பற்றியதல்ல. இந்த கதை நாம் ஒவ்வொரு இரவும் அனுபவிக்கும் ஆனால் பெயர் தெரியாமல் போன ஒரு தெய்வத்தை பற்றியது. இந்த கதையை நீங்கள் இப்பொழுது உறங்குவதற்கு முன் கேட்டால் உங்கள் மனம் மெதுவாக, மிக மெதுவாக அமைதிக்குள் நுழையும். இப்போது எதையும் செய்ய வேண்டாம். மொபைலை கீழே வையுங்கள், கண்களை மெதுவாக மூடுங்கள். இந்த குரலை மட்டும் கேட்டுக்கொண்டிருங்கள். மிகவும் மிகவும் பழைய காலத்துல இந்த பூமி உருவாகும் முன்பா அல்லது வானம் விரியும் முன்பா யாருக்கும் தெரியாது. ஆனால் பூமிக்கும் வானத்திற்கும் நடுவில் ஒரு சிறிய தீவு இருந்தது. அந்த தீவு கண்களால் பார்க்க முடியாத தீவு, ஆனா உணர்வால் உணரக்கூடிய தீவு. அந்த தீவில்தான் ஒரு தெய்வம் வாழ்ந்து வந்தார். அந்த தெய்வம் மிகுந்த சக்தி கொண்டவர். ஆனா அவர் அந்த சக்திய யாருக்கும் காட்டியதே இல்லை. அந்த தெய்வத்தின் பெயர் யோக நித்திரை தெய்வம். யோகம் என்றால் இணைப்பு, நித்திரை என்றால் உறக்கம், அதாவது மனிதனுக்கும் அமைதிக்கும் இடையிலான இணைப்பு. அந்த தெய்வம் போர் செய்ய மாட்டார், யுத்தம் நடத்த மாட்டார், அரியணையில் அமர மாட்டார். அவர் கோயில்களிலும் இல்லை, சிலைகளிலும் இல்லை. அவருடைய ஒரே பணி மனிதர்களுக்கு ஆழமான, பாதுகாப்பான, அமைதியான உறக்கம் வழங்குவது. ஒவ்வொரு இரவும் மனிதர்கள் கண்களை மூடும் போது அந்த உறக்கத்தின் கதவை காக்க அந்த தெய்வம் அங்கே இருப்பாரு. குழந்தையின் உறக்கம், வயதானவரின் உறக்கம், வருத்தத்தில் இருக்கும் ஒருவரின் உறக்கம், அன்பை இழந்த ஒருவரின் உறக்கம், அனைத்தையும் அவர் ஒரே மாதிரி பார்த்து கொண்டாரு. ஆனால் காலம் மெதுவாக மாறியது. மனிதர்கள் வேகமாக வாழ ஆரம்பித்தார்கள். காலை முதல் இரவு வரை ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு உறக்கம் தேவை என்பதே மறந்து போனது. உறங்கினாலும் மனம் உறங்கவில்லை. கண்களை மூடியதும் நினைவுகள் எழுந்தன. சொல்ல முடியாத வலிகள், யாரிடமும் பகிர முடியாத சோகங்கள், மனசுக்குள்ளே புதைத்த கோபங்கள், இவை எல்லாம் இரவு நேரத்தில் ஒவ்வொன்றாக வெளியே வந்தன. அந்த நேரத்தில் யோக நித்திரை தெய்வம் மனிதர்களை பார்த்தார். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அமைதியாக இல்லை. அவர் அழைத்தார், ஆனால் யாரும் கேட்கவில்லை. அவர் அருகில் இருந்தார், ஆனால் யாரும் உணரவில்லை. மெதுவாக, மிக மெதுவாக மனிதர்கள் அந்த தெய்வத்தை மறந்தார்கள். ஒரு இரவு முழு உலகமும் அமைதியாக இருப்பது போல தோன்றியது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய வேதனை இருந்தது. யோக நித்திரை தெய்வம் அந்த வேதனையை உணர்ந்தார். அந்த இரவில் அவர் நீண்ட நேரம் யோசித்தார். மனிதர்கள் எங்கே தவறு செய்தார்கள், அல்லது நான் எங்கே தவறு செய்தேன்? அப்போது ஒரு உண்மை அவருக்கு புரிந்தது. மனிதர்கள் அமைதியை வெளியில் தேட ஆரம்பித்து விட்டார்கள். பணம், புகழ், உறவுகள், வெற்றி, இவையெல்லாம் கிடைச்சால் அமைதி வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் அமைதி எப்போதும் உள்ளேதான் இருந்தது. அந்த உள்ளே இருக்கும் அமைதியை உணர வைக்க ஒரு பெரிய தியாகம் தேவை. அந்த இரவில் யோக நித்திரை தெய்வம் ஒரு முடிவெடுத்தார். இந்த உலகத்துல உறங்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நொடியாவது உண்மையான அமைதியை அனுபவிக்க வேண்டும். அதற்காக நான் ஒரு உருவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு பெயராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு உணர்வாக மாற வேண்டும். அவர் மெதுவாக தன்னுடைய தெய்வீக சக்தியை இந்த உலகத்தின் காற்றில் கலக்க ஆரம்பித்தாரு. காற்று மரம் தொடுந்தது, மரம் மனிதனை தொடர்ந்தது. அன்றிலிருந்து அவர் ஒரு தெய்வமாக இல்லை, அவர் ஒரு அனுபவமாக மாறினார். இப்போது நீங்கள் இரவு நேரத்துல கண்களை மூடும் போது திடீரென்று மனம் சுமூகமாக மாறினால், கனவுகள் பயமில்லாமல் இருந்தால், உடல் மெதுவாக தளர ஆரம்பித்தால், அது யோக நித்திரை தெய்வம். நீங்கள் தனிமையாக இருக்கிறேன் என்று நினைக்கிற அந்த தருணத்துல உண்மையில நீங்கள் தனியாக இல்லை. ஒரு தெய்வம்
உங்கள் உறக்கத்தை காக்க அங்கே இருக்கிறாரு. இப்போது எதையும் நினைக்க வேண்டாம். நாளைக்கு என்ன ஆகும் என்று யோசிக்க வேண்டாம். நேற்று நடந்ததை மீண்டும் நினைக்க வேண்டாம். இந்த ஒரு தருணம் போதும். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே செல்லும் காற்று, வெளியே வரும் காற்று. ஒவ்வொரு மூச்சுடனும் உடல் இன்னும் இலகுவாகிறது, மனம் இன்னும் அமைதியாகிறது. யோக நித்திரை தெய்வம் உங்கள் கனவுகளோடு இருக்கிறார். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் மெதுவாக ஆழமான உறக்கத்திற்குள் செல்கிறீர்கள். இந்த கதை உங்கள் மனசு மட்டும் தொட்டிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல இன்னும் பல இரவு கதைகளோட மீண்டும் சந்திப்போம். இப்போது எதையும் செய்ய வேண்டாம், உறங்குங்கள்.